இப்போ இருக்கக்கூடிய சினிமாக்கள்லாம் டெக்னாலஜி நிறையா கிடச்சிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்திருக்கு. இது மாதிரியான புதிய புதிய டெக்னாலஜிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் இருக்குல்ல. இதை வச்சுட்டு நம்ம இன்னும் வேறு எந்த ஹைட்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓவராலாக தமிழ் சினிமாவே எந்த ஹைட்ஸுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டெக்னாலஜி இஸ் ஒன்லி டெக்னாலஜி. அது ஒரு கருவி, அவ்வளோதான். This is the same word that Kamal Haasan used today morning when he was interviewed. I don't know what kind of a connection you have. இல்லை, he said it's a tool. Okay. இது முன்ன இது எடிட்டிங் டேபிளில் மூவி ஹாலில் பண்ணியிருந்தோம். ஒருன்னு சத்தம் வரும், அது இது பொண்ணு எப்படி மேஜிக்கலாக பண்ணாங்கன்னு இப்போ எனக்கு இன்னும் யோசிச்சா பயமாக இருக்குது. பட் அதில் பண்ணியிருந்தாங்க. தி பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதில் பண்ணியிருக்காங்க. 16 வயதில் பண்ணியிருக்காங்க. முள்ளும் மலரும் பண்ணியிருக்காங்க. உதிரி பூக்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டெயின்பெக்காக மாறிடுது. அதுக்கப்புறம் ஆவிடாக மாறி இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு டெக்னீஷியன் உட்காந்துருக்கார். அதுக்கு பின்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், ஒரு ஸ்டோரி டெல்லர் இருக்கார். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இவங்க தான் முக்கியமானவங்களா இருக்காங்க. இவங்க முக்கியமானவங்க. ஆனால் இவங்க அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். நாங்கள் வர டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்காமல் நான் இப்படியே தான் இருப்பேன்னா நான் இங்கே தான் இருப்பேன். பட் அது வருது, அதை இக்னோர் பண்ண முடியாது. நம்ம அதை எப்படி கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம கதையை இன்னும் சொல்ல முடியும்னு தான் பார்க்கணும்.